மதுரையைச் சேர்ந்த தமிழ் ராக்கர்ஸ் அட்மின் கேரளாவில் ராயன் திரைப்படத்தை கேரள திரையரங்கில் பதிவு செய்து கொண்டிருந்த போது கையும் களவுமாக கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவனந்தபுரத்தில் உள்ள திரையரங்கில் தமிழ் படமான ராயன் படம் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் மதுரையைச் சேர்ந்த ஸ்டீஃபன் என்பவர் செல்போனில் அதை திரையரங்கில் வைத்து பதிவு செய்து கொண்டிருந்தார். இதனை பார்த்த திரையரங்கின் உரிமையாளர் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். இதற்கு முன்பு குருவாயூர் அம்பல நடையில் படமும் இதேபோல் இணையதளத்தில் வெளியாகியது. இது தொடர்பாக படத்தின் தயாரிப்பாளர் சுப்ரியா மேனன் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். இந்த குழுவினரும் திரையரங்கில் இருந்து படத்தை பதிவு செய்யும் கும்பலை கண்காணித்து வந்தனர். கைது செய்யப்பட்ட ஸ்டீஃபனிடம் காக்கநாடு சைபர் கிரைம் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். அவரை 5 நாட்கள் போலீஸ் காவலிலும் எடுத்துள்ளனர். புதிய திரைப்படங்களை இணையதளத்தில் சட்டவிரோதமாக வெளியிடும் தமிழ் ராக்கர்ஸை சேர்ந்தவர் இவர் என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் 12 பேர் இணைந்து செயல்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது. தமிழ் ராக்கர்ஸ் தளம் மட்டுமின்றி டெலிகிராம் செயலியிலும் ஸ்டீஃபன் ராஜ் படங்களை வெளியிட்டு வந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.